கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும். எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேவை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எரேமியாவினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 10:6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. நம்முடைய ஆண்டவரை போல ஒப்பானவன் ஒருவன் இல்லை. நம்முடைய ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை. நீரே பெரியவர், உமது நாமம் வல்லமையில் பெரியது. இந்த இடத்தில் ஆண்டவரை குறித்த ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடை எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த இரவு நான் உங்களோடு கூட நம்முடைய தேவனுடைய வல்லமையை குறித்து, அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்பதை குறித்து உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். நம்முடைய தெய்வம் வல்லமையுள்ளவர். ஆமென். இந்த இடத்துல வேதம் மிக அழகாய் ஆண்டவருடைய வல்லமையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும். ஆமென். ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய குடும்பத்தில் செயல்படணும். ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய சரீரத்தில் செயல்படணும். ஆண்டவருடைய வல்லமை நாம் செய்கிற வேலையில் செயல்படணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை எல்லாவற்றிலும் வெளிப்படணும். அல்லேலூயா. சரியா? நம்முடைய கர்த்தருடைய வல்லமை நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்நிய பாஷையில் தான் அந்த வல்லமை. அந்த அந்நிய பாஷையில் பேசும் பொழுது நம்ம சத்தமாக பேசிட்டா நம்ம வல்லமையானவர்கள். ஆமென். மெதுவாக பேசிட்டா வல்லமை இல்லாதவர்கள். அப்படியா? பிரைஸ் தி லார்ட். எப்படி? அப்போ நம்முடைய வல்லமையே, நம்ம தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் நாம் அனுபவிக்கணும். சரியா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அந்த வல்லமை வெளிப்படணும். நம்முடைய தொழிலில் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். நம்முடைய பிரயாசங்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். நாம் செய்கிற யுத்தங்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய வல்லமையினாலே நிரம்பி இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர். அந்த வார்த்தை ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. என்ன? நீர் பெரியவர் அல்ல, என்னன்னு போட்டிருக்கு? நல்ல சொல்லுங்க பாப்போம். நீரே பெரியவர். அல்லேலூயா. நீரே பெரியவர், உமது நாமமே, அது நல்லா உச்சரிக்கணும். உமது நாமமே வல்லமையில் பெரியது. நீரே பெரியவர், உமது நாமமே பெரியது, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய மேன்மை. நம்ம ஏன் நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், இயேசுவின் பிள்ளையா இருக்கிறோம். உன்னிலிருந்து தேவன் வெளிப்படலை அப்படின்னா நாம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமே இல்லை. ஆமென். நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றோம், ஆனால் தேவனுடைய வல்லமை நிலை வெளிப்படுவதில்லை. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்று அந்த மேன்மையை நீ அனுபவிக்கல, அந்த மேன்மையை நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ அனுபவிக்காமல் இருக்கிறாய். கை நிறைய டாலர் வச்சிருக்கிறீங்க, பசியா இருக்கிறீங்க. அது எப்படி? அது என்ன? கை நிறைய பணம் இருக்கு, பக்கத்துல நம்மளை சுற்றி ஹோட்டல் இருக்கு, கை நிறைய பணம் இருக்கு, ஆனால் பசியா இருக்கீங்க. பாஸ்டர், நான் 4 நாளாக சாப்பிடல. கையில் எந்த கையிலையும் ஒரு US டாலராக பிடிச்சிருக்கீங்க, இந்த கையில் சிங்கப்பூர் டாலராக பிடிச்சி வச்சுருக்கீங்க, பாக்கெட்டில் வேற ஏதோ ஒரு டாலர் தெரியுது. சரியா? அது $2 காணிக்கைக்காக எடுத்து வச்ச $2 இருக்கும் ப்ரைஸ் எல்லாம். சரியா? ஆனால் பாஸ்டர், நான் பசியாக இருக்கிறேன். அப்போது நம்முடைய கான்செப்ட் தப்பு இல்லை. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஹலோ? நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வல்லமையான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்ப நாமளும் அந்த வல்லமையை
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்னும் ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலுடைய கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை பார்க்கிறது என்று வசனம் சொல்கிறது. என்ன அப்போ கர்த்தருடைய கண்கள் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை நம்ம நீங்க வாசிக்கும் பொழுது நம்ம என்ன உணரணும் அப்படின்னா, நமக்கு அற்புதம் செய்ய அவர் தேடி கொண்டிருக்கிறாராம். நமக்கு உதவி செய்ய தேவன் என்ன செய்யறாராம்? தேடி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உலாவுகிறது. என்னை பற்றி உத்தம இருதயம் உள்ளவன் யார்? என்னை உண்மையாய் நேசிக்கிறவன் யார்? என்னை உண்மையாய் தேடுகிறவன் யார்? அவனுக்கு நான் எப்படி என்னுடைய அற்புதத்தை செய்யலாம் என்று ஆண்டவர் தன்னுடைய கண்களால் இந்த பூமியை பார்த்து யாரிடத்தில் என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தலாம், யார் வாழ்க்கையில் என்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தலாம், யார் என்னுடைய அற்புதத்தை என்னுடைய வல்லமையை அனுபவிக்க பாத்திரன் யார் என்று ஆண்டவர் தேடுகிறார். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? நாம கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு என் வாழ்க்கையில வல்லமையை வெளிப்படுத்தும்னு சொல்லி நம்ம ஆண்டவரை தேடுறோம். ஆக்சுவலா the truth different. ஆண்டவர் நம்மை தேடுகிறார். இந்த மகனுக்குள் நான் பெரிய காரியம் செய்ய இந்த மகன் உத்தமனா? இந்த மகளுக்குள் நான் பெரிய காரியம் செய்ய இந்த மகள் உத்தமலா? இந்த மகள் உண்மையாய் என்னை தேடுகிறாளா? நல்ல விசுவாசம் உள்ளவளா இருக்கிறாளா என்று ஆண்டவர் தான் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆட்களை தேடுகிறார். என்ன அவர் தேடி இருக்கிறார்? இந்த பாஸ்டர் வின்சென்ட்டை கொண்டு நான் ஊழியத்தில் சில காரியங்களை செய்து ஜனங்களை தேவன் பக்கம் கொண்டு வரலாமா? அருமையான பாஸ்டர் கிறிஸ்டோபரை அவர்களை கொண்டு நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அநேக கிராமங்களை சந்திப்பதற்கு அவரை நான் பயன்படுத்த முடியுமா? அதே போல ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேடி அவர்களுக்குள்ளிருந்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போ நம்முடைய தேவ பிள்ளையா இருக்கிற நீ கர்த்தருடைய வல்லமையை உன்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுபவிக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ அந்த வல்லமையை அனுபவிக்கணும்னு சொல்லி தேவன் ஆசைப்படுகிறார். வசனம் சொல்கிறது, சங்கீதம் 29 வசனம் 4. சங்கீதம் 29 வசனம் 4 நாம் வாசிப்போம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதா சொல்லுங்க? கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் இப்ப எங்க இருக்கு? வேதத்துல இருக்கு. இந்த வேதமே கர்த்தருடைய சத்தம் தான். கரெக்டா? இப்போ இந்த கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை செய்யுங்க. என் வாழ்க்கையில இந்த வசனம் வல்லமை உள்ளது. என் வாழ்க்கையில இந்த வசனம் மகத்துவம் உள்ளது. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என் ஜீவியத்தை மகத்துவமாய் மாற்றும். கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வல்லமை உள்ளது. அந்த வல்லமை உள்ள வாக்குத்தத்தம் என்னுடைய ஜீவியத்தை மகத்துவமாய் மாற்றும். நம்ம வாசிக்கிற வசனம் வல்லமை உள்ள வசனத்தை வாசிக்கின்றோம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் என்று அந்த வல்லமையை நாம் அப்படியே விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு வசனம் வருகிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை பேசுகிறேன். கர்த்தர் வல்லமை உள்ளவர், நம்முடைய கர்த்தர் மகத்துவம் உள்ளவர் என்று பேசுகிறேன். அப்போ நீங்க அந்த மகத்துவம் உள்ள தெய்வம் உன்னிலே தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்களுடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தும். சரி, இந்த வல்லமை நாம் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், இந்த வல்லமை எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்பதை மட்டும் நான் சுருக்கமாய் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். வாசிங்க சங்கீதம் 63 வசனம் 2. கர்த்தருடைய சத்தம், வசனத்திலே வல்லமை இருக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து,
பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையையும் கண்டேன். உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அப்போ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமையை பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் பார்க்க முடியும். இப்போ நம்ம எந்த இடத்துல வந்திருக்கிறோம்? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வந்திருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் வருவதே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, இதை பார்க்கும்படி நாம் வருகிறோம், இதை பெற்றுக்கொள்ளும்படி வருகிறோம். தேவன் வல்லமை உள்ளவர், தேவன் மகிமை உள்ளவர். அதையே அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிப்படுத்துகிறார். ஏன் அதை அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துகிறார்? நீ வல்லமையாய் மாறணும், நீ மகிமையாய் மாறணும். நீ வல்லமையாய் மாறும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை நீ மேற்கொள்வாய். கரெக்டா? ஒரு மனுஷன் வல்லமையாய் மாறும் பொழுது தன் பிரச்சனைகளை மேற்கொள்வான். அந்த பிரச்சனைகளை மேற்கொண்ட பிறகு அவனுக்கு ஒரு உயர்வு வருவதுதான் மகிமை. யார் உயர்த்தப்படுறாங்களோ அதுக்கு பேர் என்ன? மகிமை. யார் விடுதலை ஆகிறார்களோ அதற்கு பெயர் வல்லமை. நீங்க கடன் பாரத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க, அதுக்கு பேர் என்ன? ஹலோ சொல்லுங்க. வல்லமை. வியாதியிலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க, அதுக்கு பேர் என்ன? வல்லமை. ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த வேலையை பெற்றுக்கொண்டீங்க, அதற்கு பெயர் என்ன? வல்லமை. இப்போ நீங்க வளர்றீங்க, நீங்க வளரும் பொழுது வேலை ஸ்தலத்தில் உங்கள் பெயர் புகழப்படுகிறது, அதற்கு பேர் என்ன? மகிமை. வல்லமை வந்த பிறகுதான் மகிமை வரும். மகிமைக்கு அப்புறம் வல்லமை வராது, வல்லமை வந்த பிறகுதான் மகிமை வரும். அல்லேலூயா. ரெண்டு ராஜாக்கள் யுத்தம் பண்றாங்க. ரெண்டு பேரும் தங்களுடைய வல்லமை என்ன செய்யறாங்க? காட்ட விரும்புறாங்க. சரியா? ரெண்டு பேரும் தங்கள் வல்லமையை காட்ட விரும்புறாங்க. மகிமை அந்த யுத்தத்துக்கு பிறகு தெரியும். யார் அதுல வெற்றி அடைந்தார்களோ அவர்களுக்கு என்ன வருது? மகிமை, ஜெயம் வருகிறது. அப்போ தேவன் தன்னுடைய ஆலயத்துல ரெண்டு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். முதலாவது என்ன? வல்லமை. இரண்டாவது மகிமை. ஒரு தேவ பிள்ளை தேவ ஆலயத்தில் வரும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்ம பார்த்துட்டு போறதுக்கு சினிமா இல்லை. தேவனுடைய ஆலயம், சரியா சார்? நம்ம சினிமாலெல்லாம் உட்காந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி போயிடலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் நாம் பார்க்கிறதை அனுபவிக்க போகிறோம். சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்தில் நாம் காண்கிற, நாம் விசுவாசிக்கிற, நாம் தியானிக்கிற அத்தனை காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? அனுபவிக்க போகிறோம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் யாரு? பாக்கியவான். எப்பொழுது அவன் பாக்கியவானாய் மாறுகிறான்? அவன் அனுபவிக்கும் பொழுது. அல்லேலூயா. இப்ப நீங்க ஆலயத்துக்கு வந்து என்னை பார்த்துட்டு போக வரல, என்னுடைய வார்த்தையை கேட்டுட்டு போக வரல. ஆண்டவருடைய அந்த பிரசன்னம், ஆண்டவருடைய அந்த வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வருகிறீர்கள். அல்லேலூயா. நான் பேசுற வார்த்தை, அந்த வசனம், அந்த வல்லமை, நான் என்னெல்லாம் நான் பேசுறேனோ அதெல்லாம் உங்களுக்குள்ள போயிடும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். நான் விசுவாசத்தை குறித்து பேசினா உங்களை அறியாமலே நீங்க விசுவாசியா மாறுவீங்க. நான் ஆசீர்வாதத்தை குறித்து பேசினால் உங்களை அறியாமலே உங்களுக்கு தெரியும் நீங்க ஆசீர்வாதமா மாறுறீங்க. ஆமென். நான் உங்களுக்குள்ளாய் அந்த வல்லமை நம்ம தேவ சமூகத்தில் வெளிப்படுவதெல்லாம் நமக்காக தேவன் வெளிப்படுத்துகிறார். அதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? தேவனுடைய ஆலயத்துல தேவன் பேசுவது, ஆண்டவருடைய ஆலயத்துல ஆண்டவருடைய வல்லமை எல்லாமே தன்னுடைய பிள்ளைகளுக்காக. அவர் தேவன் பரலோகத்திலிருந்து அவர் பூமிக்கு வந்து அவர் எதையெல்லாம் அனுப்புகிறாரோ, எதையெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அதுதான் எப்படி சொல்றது, வானத்திலிருந்து பனி எப்படி வந்து பூமியை நிரப்புகிறதோ, அதற்கு பிறகு எப்படி பூமியிலிருந்து செடிகள் முளைக்கிறதோ மழை பெய்யும் பொழுது, அதை போல தேவ பிரசன்னம் வரும் பொழுது அந்த பிரசன்னம் நமக்குள்ளாய் அற்புதங்களை கொண்டு வரும். தேவ பிரசன்னம் வருவதற்கு முன்பாய் வசனங்கள் விதைக்கப்படும் பொழுது என்ன வசனம் விதைக்கப்படுகிறோ அந்த வசனம் முளைக்கும். சுகத்தை குறித்த வசனம் பிரசங்கிக்கப்பட்டால் உங்களுக்குள்ளாய் சுகம் வரும். விடுதலைக்குரிய வசனத்தை பிரசங்கித்தால் விடுதலை வரும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் சந்தோஷத்தை குறித்து பேசும் பொழுது நீங்க அழுதுட்டு போகவே மாட்டீங்க. போவீங்களா? அழுதுட்டு போகவே மாட்டீங்க. அதே நேரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் இன்றைக்கு மனம் உடைந்து ஆண்டோடைய சமூகத்தில் நாம் கதறுவோம் அப்படின்னா எல்லா முகமும் வீங்கி எல்லா கண்ணும் ரெட்டாகி கையில் டிஷ்யூட தான் போவீங்க. ஏன்? தேவன் அந்த பிரசன்னத்தை அனுப்புகிறார். நம்மை அறியாமல் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி அழுது ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்பவரேன்னு சொல்லும் பொழுது அழுவுறோம். சிலருக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், புதுசாக கல்யாணமாகி வந்திருப்பாங்க, அழுவாங்க. ஏன்? தேவனுடைய வார்த்தை நம்மை அப்படி மாற்றுகிறது. அதே நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்ம அபிஷேகத்தை குறித்து பிரசங்கித்து ஜெபிக்கும் பொழுது அந்த பிரசன்னம் வரும் பொழுது எல்லாரும் ஆவியில நிரம்புறாங்க. அன்றைக்கு புதுசாக பலர் அபிஷேகத்தில் நிறையிறாங்க. ஏன்?
ஆண்டவருடைய வசனம் என்ன விதையை நம்ம விதைக்கிறோமோ ஆண்டவருடைய பிரசன்னம் அதை முளைக்க பண்ணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சரி, புரிஞ்சா நல்லது. பிரைஸ் காட். அப்போ தேவன் தம்முடைய வல்லமையையும் மகிமையையும் தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் 2 ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒன்று வல்லமை, இன்னொன்று மகிமை. நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் நினைங்க, தேவ ஆலயத்துக்கு வரும் பொழுது இந்த வல்லமையும் மகிமையும் உங்களை சந்திக்கும். அல்லேலூயா. தேவ ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்கள் வல்லமையினால நிரப்பப்படுவீங்க, நீங்கள் மகிமையினால நிரப்பப்படுவீங்க. முதலாவது வல்லமை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது நீங்கள் அநேகருக்கு முன்பாய் மகிமையாய் மாறுவீங்க. அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும், உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்பும். இன்னொரு அழகான ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. சங்கீதம் 86 வசனம் 16. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். பாருங்க, இந்த இடத்துல உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளும் என்று அங்கே தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். 86வது சங்கீதம் தாவீது தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு சங்கீதம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையை உமது அடியானுக்கு அருளும். அப்போ தேவனுடைய வல்லமையை தாவீது கேட்கிறார். அப்படிதானே? தேவனுடைய வல்லமையை மனுஷன் கேட்கலாமா? கேட்கலாமா? சொல்லுங்க. தேவனுடைய மகிமையை தான் அவர் தரமாட்டார், ஆனால் தேவனுடைய வல்லமையை அவர் தருவார். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை, உம்மது வல்லமையை எனக்கு தாரும். இன்னொரு வசனத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் வருது, வாசிங்கள. சங்கீதம் 21 வசனம் 1. கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய போதும். கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா எப்படி இருக்கிறாரா? எதுல மகிழ்ச்சியா இருக்கிறார்? அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய வல்லமையை கேட்கணும். அந்த வல்லமை வந்தா மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. வல்லமை வந்தா பிசாசு போயிடுங்க, வல்லமை வந்தால் கவலை போயிடும், வல்லமை வந்தால் போராட்டங்கள் போயிடும், வல்லமை வந்தால் மனதிலே ஒரு பெரிய ஒரு தைரியம் வரும். நான் ஜெயிக்க முடியும், நான் வாழ முடியும், நான் சாதிக்க முடியும், எனக்கு இருக்கிற பிரச்சனையை கர்த்தருடைய பலத்தினால் நான் மேற்கொள்வேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால், இல்லாவிட்டால் கர்த்தருடைய வல்லமையினால் என்ன செய்யும்? அது ஆகும். ஆமேன். அப்போ ராஜா வல்லமையில என்ன செய்றாரா? மகிழ்ச்சியா இருக்கிறார். ஆண்டவரே உம்முடைய வல்லமையை எனக்கு தாரும். அப்போ நம்முடைய தேவ பிள்ளைகள் நம்ம இந்த புதன்கிழமை நம்ம தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில், ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய வல்லமையை தாரும். என்னுடைய படிப்பில் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யணும், என்னுடைய தொழிலில் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யணும், என்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யணும், என்னுடைய சரீரத்தில் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யணும். ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளாய் கிரியை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில வெற்றியின் வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு மகிமையை ஆண்டவர் கொண்டு வருவார். சரி, இன்னொரு வசனம் கடந்த வாரத்தில் கூட நம்ம வாசித்தோம். லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம். யாருடைய வல்லமை மேற்கொள்ள? சத்துருவினுடைய எத்தனை வல்லமைகளை? 2 வல்லமைகளை, 3 வல்லமைகளை. நல்ல சத்தமா சொல்லுங்க. 4 வல்லமையா? 111 வல்லமையா? எத்தனை வல்லமை? சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு. அப்போ நாம தேவ சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சகல என்ன செய்யணும்? வல்லமையை மேற்கொள்ள எனக்கு அதிகாரத்தை நீங்க கொடுக்கணும். ஆண்டவரே கொடுக்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அது புல்லட் ப்ரூஃப், என்னது அந்த ட்ரெஸ் மாதிரி, என்ன அது எத்தனை குண்டு அடித்தாலும் என்ன செய்யாது? ஒன்றும் உள்ள பாயாது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது? என்ன ஒரு பெரிய ஒரு ஷீல்டு. ஆண்டவர் ஒரு பெரிய ஷீல்டு, வல்லமை தரேன், எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது. அப்போ ஏன் நம்ம வாழ்க்கை பிரச்சனைக்கு பயப்படுறோம்? ஒரு சின்ன போராட்டம் தான் என்ன அப்படி ஒரு பயம் சிலருக்கு. ஐயோ கர்த்தாவே, இமயமலையே கரைஞ்சு போகிற அளவுக்கு கண்ணீர் வருது சிலருக்கு. அவ்வளவு கண்ணீர். என்னதான் நடக்குது நடக்கட்டும், கர்த்தர் வசனம் தந்திருக்கிறாரு, இயேசுவின் நாமத்தினால் எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்க எனக்கு வல்லமை உண்டுன்னு அறிக்கை செய்தா
அந்த போராட்டம் உன்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு போராட்டமே வராதுன்னு சொல்லலை. சத்துருவின் சகல போராட்டத்தை என்ன செய்வ? வல்லமையின் என்ன செய்வ? ஜெயிப்ப. ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. அப்போ ஒரு தேவ பிள்ளை தன் பிரச்சனையை, தனக்கு எதிராக இருக்கிற வல்லமையை யார் பெருசா பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் பயந்து அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேர் அவிசுவாசி. ஹலோ பாஸ்டர், தானே இப்படி ஒரு குண்டு போடுறீங்க? எனக்கு ஒரு யுத்தம் நடக்குது, நான் ஜெயிக்க போறேன்னு எனக்கு தெரியுது, அதுக்கு பிறகு நான் அழுதேன்னா என்னன்னு சொல்ல? ஒரு யுத்தம் நடக்குது, நான் ஜெயிக்க போறேன், அந்த யுத்தம் தான் பெரிய யுத்தம் தான். தாவீது கோலியாத்தை பார்த்து அழுதானா? போன வாரம் தம்பு பேசியிருக்கிறான்னு. தாவீது கோலியாத்தை பார்த்து அவன் என்ன செய்தான்? ஆண்டோடைய நாமத்தை சொன்னான். அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படல, அழல. உனக்கு வருகிற பிரச்சனைகள் உன்னை விட பெருசா தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அதுக்கு பேரு பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. உனக்கு வருகிற போராட்டம் உன்னுடைய பலத்தை விட பெருசா தான் இருக்கும். ஆனால் நீ தேவனுடைய வல்லமையை பயன்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ தேவனுடைய வல்லமையை பயன்படுத்தினால்தான் உனக்கு மகிமை வரும், இல்லாவிட்டால் மகிமை வராது. மகிமை உள்ளவர்களை தான் தேவன் கனப்படுத்துவார். மகிமை உள்ளவர்களை தான் தேவன் மேலான இடத்தில் உட்கார வைப்பார். மகிமை உள்ளவர்களுடைய கரத்தில் தான் தேவன் அவருடைய சிரசில் தான் ஆண்டவர் பொற்கிரீடத்தை வைப்பார். அப்போ தேவ பிள்ளை தனக்கு வருகிற பிரச்சனையை குறித்து பயப்படாதே. உன்னுடைய பிரச்சனையிலே எப்படி உனக்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த என்று கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு வருகிற பிரச்சனையில எப்படி உன்னை உயர்த்த போகிறேன், உனக்கு வருகிற போராட்டத்தில் என் மகனை எப்படி நான் உயர்த்தி காண்பிக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் பிளான் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனையா கொண்டு வராரு. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அறியாமல் ஒரு பிரச்சனை உன்னை சந்திக்க போறதில்லை. ஆண்டவர் ஆல்ரெடி அந்த பிரச்சனை வரும் பொழுதே, இந்த பிரச்சனை இந்த இடத்துல வந்து நிற்கும், என் மகனுக்கு அந்த வழி அடைக்கப்படும், அப்பொழுது அவன் தடுமாறுவான், என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அற்புதம் செய்து ஒரு பெரிய வாசலை நான் திறக்க போகிறேன் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்துவதற்காக நமக்கு பிரச்சனையை கொண்டு வரல, உன்னை மகிமைப்படுத்துவதற்காக பிரச்சனையை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? உன்னை வெட்கப்படுத்துவதற்காக எந்த பிரச்சனை வரப்போவதே இல்லை. உன்னை அழிப்பதற்காக எந்த பிரச்சனை வரப்போவதே இல்லை. ஆகவே தேவனுடைய வல்லமை நீங்க என்ன செய்யுங்க? நம்புங்க. தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய வல்லமையில, உமது வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். ஆறாவது சொல்லுகிறது, சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ள ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுக்கிறார். ஏழாவதாக ஒரு வசனம், நான் இதற்கு 7 பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படணும். ஆவியிலே ஒரு கிறிஸ்தவன் பலப்படணும். பரிசுத்த ஆவியிலே ஒரு கிறிஸ்தவன் பலப்படணும். வசனத்தினாலே ஒரு கிறிஸ்தவன் பலப்படணும். ஜபத்தினாலே ஒரு கிறிஸ்தவன் பலப்படணும். உபவாசத்தினாலே ஒரு கிறிஸ்தவன் பலப்படணும். நல்ல விசுவாச செய்திகளை கேட்கிறதுனாலே ஒரு மனுஷன் பலப்படணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் இன்னும் ஒரு நல்ல ஒரு வார்த்தை உண்டு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். வாசிங்க யோபு 6:25. செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. பாருங்க, செம்மையான வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு. அதற்கு முந்தின வசனத்தை வாசிங்க. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்புறம் செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. வல்லமை எதுல இருக்கு? வல்லமை எதுல இருக்கு? அப்ப நம்ம என்ன வார்த்தை பேசணும்? என்ன மாதிரி வார்த்தை பேசணும்? செம்மையான வார்த்தைனா என்ன? தூய தமிழில். இன்னைக்கு ஒருத்தர் இந்தியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ஐயா எப்படி இருக்கின்றீர்கள், நன்றாக இருக்கின்றீர்களான்னு. நம்ம தமிழ் எவ்வளோ அருமையாக இருக்கின்றது இப்படி பேசுவதற்குன்னாரு. பேசுறது நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு இது என்னமோ நீங்கள் என்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கலை. இது யாரோ என்னது, எனக்கு ரொம்ப கொஞ்சம் நெருக்கமானவர். இது யாரோ எங்கேயோ மேடையிலேருந்து நீங்கள் பேசுவதை போல் நான் கீழே இருந்து கேட்குற மாதிரி இருக்குது, நண்பன் என்ற முறையில் பேசுங்க அப்படின்னு. இது வீட்டில் போயிட்டு நான் சிஸ்டர்ன்ட்டேன், சகோதரி எப்படி இருக்கின்றீர்கள். அவங்க வேற ஏதாவது சொல்லிடுவாங்க. ஒரு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. செம்மையான வார்த்தை என்பது அழகான வார்த்தை அல்ல, சரியான வார்த்தை. ஹல்லேலூயா.
ஏற்ற நேரத்தில் சொன்ன வார்த்தை. ஒரு மனுஷன் வல்லமையாய் மாறணும்னா அவன் தன்னை குறித்து முதல்ல செம்மையாய் பேசணும். நான் நல்லவன், நான் அழகானவன், நான் சிறப்பானவன், அப்படி பேச. உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் பொறாமப்படாதீங்க நான் சொல்கிறதுனால. உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வளரணும்னா நான் உயரமானவன், நான் அதிசயமாய் உருவாக்கப்பட்டவன். ஒரு தேவ பிள்ளை தன் வாயில செம்மையான வார்த்தைகள் வரணும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், நான் நம்புகிற தெய்வம் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், எனக்கு ஆண்டவர் இன்றைய விட நாளைய தினத்தில் எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், தானியேலை போல எனக்கு ஞானத்தை தருகிறார். ஏன்னா எத்தனை அற்புதமான வார்த்தைகள் உண்டு வேதத்தில். ஒரு மனுஷன் ஆண்டவர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிட்டார். எசேக்கியேலை ஆண்டவர் அப்படி கூப்பிட்டார். அந்த வசனம் என்னால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகான வார்த்தை ஆண்டவரே சொல்கிறாரு. இதெல்லாம் செம்மையான வார்த்தை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே என்னை பற்றி இப்படி நீங்கள் சொல்லக்கூடாதான்னு நான் ஆசைப்படுறது உண்டு. வாசிங்க. இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமுடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். பாருங்க எப்படி இருக்கு இந்த வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? திரும்ப மெதுவா வாசிங்கம்மா. இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்றார். நீ எப்படிப்பட்டவனா? இனிய குரல் கீத வாத்தியம் வாசிப்பதில் சமர்த்தியம் உடையவனும் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமமாக இருக்க. இப்படி ஒரு மனுஷன் பைபிளில் புகழப்பட்டது நான் எங்கேயும் பார்க்கல. ஹலோ, நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் இனிய குரலும். இது செம்மையான வார்த்தையா இல்லையா? சொல்ல வேண்டியதானே. நான் அதை கலர் அடித்து வச்சிருக்கேன். ஆண்டவரே நான் இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சமர்த்தியமுடைய பாடும் இன்பமான பாட்டுக்கு சமமாக இருக்கிறேன். ஆமேன். நீங்கள் சொல்லலையா? நம்ம குரல் கரகரான இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம். எனக்கு அன்பானவர்களே, செம்மையான வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. ஆமேன். நம்மை குறித்து நாம நல்லதை சொல்லலைன்னா மற்றவங்க யார் நம்மளை பற்றி நல்லதை சொல்ல போகிறாங்க? இல்லை, நம்மை குறித்து நாம தான் நல்லது சொல்லணும். நம்மை குறித்து நாம தான் ஆச்சரியமான காரியத்தை சொல்லணும். நான் கர்த்தருக்கு பிரியமான மனுஷன். ஆமேன். அப்படி சொல்லுங்க. கர்த்தர் என்னை நேசிக்கிறார். அவர் நேசிக்காமல் இருந்தால் 10 முறை சொல்லுங்க, அவர் மனம் மாறி நேசிப்பார். ஹல்லேலூயா. சரியா? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நான் ஐஸ்வர்ய சம்பனா என் ஆண்டவர் என்னை மாற்றுகிறார். கையில் டாலர் இருக்கோ இல்லையோ, இருதயத்தில் விசுவாசம் இருக்கு. ஆமேன். டாலர் பெருசா விசுவாசம் பெருசா? டாலர் உருவாக்காது, விசுவாசம் உருவாக்கும். ஆமேன். டாலர்ல வாங்க தான் முடியும். சரியா? டாலர்ல வாங்க முடியும், விசுவாசத்தில் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே செம்மையான வார்த்தை தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஆமேன். செம்மையான விசுவாச வார்த்தை, அற்புதமான வேத வசனங்களை தேவ சமூகத்தை நம்ம சொல்ல பழகும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்ம மூலம் வெளிப்படும். பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஆமேன். கர்த்தர் அதை செய்தார். இன்றைக்கு தேவன் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. உங்க வீட்டில் எதெல்லாம் இல்லையோ போய் சொல்லுங்க. வீட்டில் என்ன ஆசீர்வாதம் வேணுமோ இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, கர்த்தர் தருவார். ஒருவேளை உங்க தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் என் பரம தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே உள்ளான மனுஷனில் ஒரு மனுஷன் பலப்படணும். நம்முடைய வார்த்தையில நம்ம பலப்படணும், நம்முடைய அறிக்கையில நம்ம பலப்படணும். நம்முடைய உள்ளான மனுஷனில் எப்படி பலப்படுவது? வசனத்தை தியானிப்பது, ஆவியில நிறைவது. ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறீங்களா? ஏதோ ஒரு 1 or 2 வசனத்தை அதை மனசுல வைங்க. இன்னைக்கு நான் வாசித்த இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லுங்க. அந்த வசனத்தை நினைத்து ஆவியில நிரம்பிட்டே இருங்க. ஒரே நாளில், ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நீங்க உங்களுக்குள்ள எடுத்துட்டா போதும். ஒரு வசனம் எடுத்தாலே போதும்.
நீங்கள் எப்படி இன்னும் ஒரு 100 வருஷம் இருப்பீங்க. சரியா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வசனம் உங்கள் லைஃப்பில் வந்தாலே போதும். ஒரு அதிகாரத்தை வச்சுட்டு அதில் என்ன படித்தோம் என்ன படிக்கலன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு அதுக்காக அதிகாரம் ஒரே ஒரு வசனம், பாஸ்டர் இன்னைக்கு நல்ல காரியம் சொன்னீங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிற, அப்படி அல்ல, பல அதிகாரங்களை வாசிங்க. இன்றைக்கி நான் ஏறக்குறைய மத்தேயிலிருந்து லூக்கா வரைக்கும் போயிட்டேன். முழுசாக வாஸ்தவம் சொல்ல முடியாது, அப்படியே பார்த்துட்டே போனேன். ஏன்னே எனக்கே தெரியல. ஒவ்வொரு பேஜாக திறந்து பார்த்துட்டே போனேன். என்ன இருக்குது, எங்கே மீன் பிடிச்சாரு, எங்கே அதை பண்ணாருன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே போனேன். நிறைய வசனங்களை படிங்க. ஒரு வசனத்தை ஆகிலும் 2 வசனத்தை ஆகிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தியானித்து அதை அப்படியே நிரம்புங்க, ஆவியில் நிரம்புங்க. இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னை இப்படி மாற்றும், என்னை இப்படி மாற்றும். அதே எபேசியர் 6:10 சொல்லுகிறது, வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போ இந்த எபேசியர்ல பவுல் சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. நம்ம கர்த்தர்ல பலப்படணும். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கன்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென். சரீரம் உங்களுடையதல்ல, கிறிஸ்துவனுடையதுன்னு வசனம் சொல்லுது. உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, அது பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று வசனம் சொல்கிறது. ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய சரீரத்தையே ஆண்டவரால் நிரப்பணும். அதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களுடைய சர்வத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், தரித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நாம தேவனுடைய அந்த வல்லமையில் நம்ம நிரப்பப்படும் பொழுது சாத்தானின் சகல வல்லமைகள், அந்தகார லோகாதிபதியினுடைய வல்லமைகள், சாத்தானின் சகல கிரியைகளையும் அந்த 6வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கும் பொழுது அந்த பிசாசின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த வாரம் முழுசும் தேவனுடைய அதிகாரத்தை தியானம் பண்ணுங்க. உங்க பிரச்சனையை தேவனுடைய அதிகாரத்தினால ஜெயிக்க முடியும். அக்னியினுடைய அதிகாரத்தை தேவ பிள்ளைகள் விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். மரணத்தை விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை தன் பிள்ளைகள் வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையினாலே செய்தார். நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே என் வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கணும். ஆண்டவரே பார்க்குறாரு, நான் யாருடைய வாழ்க்கையில என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்தணும், யாருடைய வாழ்க்கையில என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்தி அவர்களை நான் மகிமையாய் மாற்றி என்னை போல் ஒரு தேவன் இல்லை என்று இந்த பூமியில நிரூபிப்பதற்கு தேவன் பக்தி உள்ள மனுஷனை தேடிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை நிரூபிக்கப்படணும். யாரை கொண்டு அதை நிரூபிப்பது? யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்வதை போல யாரை கொண்டு என்னுடைய வல்லமை நான் நிரூபிக்க விரும்புவது? கோலியாத்துக்கு முன்பாய் நான் தான் ஜீவனுள்ள தேவன் என்று நிரூபிக்க யார் இருக்கிறார்? ஒரு சிறுவன் எழுந்து ஓடி வருகிறான். ஆமென். நெபுகாத் நேச்சருக்கு முன்பாய் நான் தான் ஜீவனுள்ள தேவன் என்று நிரூபிக்க யார் இருக்கிறார்? அந்த சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ ஓடி வருகிறார்கள். தேவன் தன்னுடைய வல்லமையை நிரூபிக்க உண்மை உள்ள இருதயங்களை எதிர்பார்க்கிறார். நீங்க தயவு செய்து ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை நிரூபிக்க என்னை பயன்படுத்துன்னு சொல்லி பாருங்க. உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த சபையை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். உன்னை கொண்டு தேவன் ஜனங்களை தொடுவார், ரட்சிப்பார், ஆத்துமாக்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவார். அவருடைய வல்லமை, அவருடைய அதிசய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே உம்முடைய அதிசய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படணும். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உமது நாமமே வல்லமையில் பெரியது. அதை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமமே வல்லமையில் பெரியது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமமே வல்லமையில் பெரியது. இயேசுவின் நாமமே வல்லமையில் பெரிய. நல்லா சொல்லுங்க, 1000 முறை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே வல்லமையில் பெரியது. இயேசுவின் நாமமே வல்லமையில் பெரியது. இயேசுவின் நாமமே அதிசயம் செய்வது. இயேசுவின் நாமமே விடுதலை தருவது. இயேசுவின் வல்லமை பெரியது. திரளான தண்ணீர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமையான சத்தம் தொனிக்கிறது. தண்ணீர் மனுஷனை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் தேவ ஜனங்கள் மேல் தொனிக்கிறது. ஆண்டவர் உனக்குள்ளாய் தன் வல்லமையை கொடுக்க அவர் விரும்புகிறார். சாத்தானின்
சகல அதிகாரங்களை நீ மேற்கொள்ள தேவன் உனக்கு வல்லமை கொடுக்க விரும்புகிறார். நான் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். நான் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். எனக்குள் இருக்கிற என் தெய்வத்தின் வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். இயேசுவின் வல்லமை எனக்குள் இருந்து வெளிப்படட்டும். என் குடும்பத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் நீ கிறிஸ்துவின் மகன் என்பதின் வல்லமை வெளிப்படணும். மற்றவர்கள் செய்ய முடியாததை உன்னால் செய்ய முடியும். மற்றவர்களுடைய ஞானத்தை பார்க்கலாம் 10 மடங்கு ஞானத்தை தேவன் உனக்கு தந்து உன்னை அவர் வல்லமை உள்ளவனாய் அவர் மாற்றுவார். வல்லமையிலே ராஜா சந்தோஷமாய் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உன் வாழ்க்கையிலே வந்துவிட்டால் நீ சந்தோஷமாய் இருப்பாய். உன் எதிரிகள் கலங்குவார்கள். உன் எதிரிகள் திகிலடைவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். கர்த்தரோ உனக்குள் இருந்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ரபா ஷல்பா ரூபா தியாந்தா இல்பா லோகா பௌதா ஹாந்த ரிகோ ஈமா செபி சதாலா ஹுஷியாந்தலா. உனக்குள் வல்லமை இருக்கிறது. இம்மதா ரூகா பௌலி ஹந்தனா. உனக்குள் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. இம்பி யாந்த சகா ஷர்க தூரனமா. உன் வாயிலே கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். ஒரமா லபா லபா ரூதலா ஷபல தியாந்தனா. ஒரு பொழுதும் கலங்காதே. உனக்கு விரோதமாய் ஒரு பெரிய சேனை வந்தாலும் பயப்படாதே. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் உன் கால்களை மான்களின் கால்களை போல அவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ உலர்ந்த எலும்பு அல்ல. நீ கர்த்தருடைய ஆவியினால் உள்ளான மனுஷனினால் நீ பலப்படுத்தப்பட்டு இருக்கிறாய். You are a new creation in Jesus. Hallelujah. Ora mashata loka bori andana. No one can stop you. No one can overcome you. You have the power. You have the power. You have the power of the Holy God. You have the power of the Holy Spirit. You have the power of the Holy Scripture. Hallelujah. No one can come against you. Hallelujah. Be strong. Be faithful. Hallelujah. Rabbi Shabababania. உன்னில் இருக்கிறவர் பெரியவர். மகளே, உன்னில் இருக்கிறவர் பெரியவர். பயப்படாதே. சிறுமந்தையே பயப்படாதே. ஹல்லேலூயா. இயேசு உன்னில் இருக்கும் பொழுது யார் உன்னை தொட முடியும்? இயேசு உனக்குள் இருக்கும் பொழுது யார் உன்னை அசைக்க முடியும்? இயேசு உனக்குள் இருக்கும் பொழுது எந்த ஆயுதம் உன்னை தொட முடியும்? உன்னை சுற்றி அவர் வேலி அடைத்திருக்கிறார். அக்கினி மதிலாய் உனக்கு அவர் இருக்கிறார். நம்முடைய தெய்வத்தை போல தேவன் யார்? இயேசுவை போல தெய்வம் யார்? ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தேவனை நீ ஆராதிக்கிறாய். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கின மெய்யான தேவனை நீ ஆராதிக்கிறாய். உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. வல்லமை பெற்றுக்கொள். உள்ளான மனுஷனில் பலப்படு. வாயை திற. உன் வாயை திற. துதி. மௌனமாய் இருந்தது போதும். மௌனமாய் இருந்து ஒன்று நீ சாதிக்கல. வாயை திறந்து தேவனை துதி. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பு. அசுத்த ஆவிகள் அலறட்டும். பலவீனத்தின் ஆவிய இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என் இயேசு என்னை பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசலை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படு. இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படு என்று சொல். கர்த்தர் அதை திறப்பார். கர்த்தர் அதை திறப்பார். கர்த்தர் அதை திறப்பார். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. வல்லமை உள்ள நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். இயேசு உனக்குள் இருக்கிறார். இயேசு உனக்குள் இருக்கிறார். இயேசு உனக்குள் இருக்கிறார். இயேசு உனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓரமா பாபா ஷதரதி ஆந்தரனமா. பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையை ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிப்படட்டும் அப்பா. இந்த ஆலயத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த ஆலயத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். எங்களுடைய ஊழியத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். எங்கள் பிரசங்கங்களில், எங்கள் செல் குரூப்புகளில் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. எங்கள் டிவியின் நிகழ்ச்சியில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நாங்கள் உம்மை வெளிப்படுத்தணும் அப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்த தேவ பிள்ளைகளுடைய பிரச்சனைகள்
இயேசுவின் நாமத்தினால் தீர்த்து வைப்பதற்காய் நன்றி. அவர்களுக்குள் அந்த விசுவாசத்தை கொடுத்ததற்காய் நன்றி. அவர்களே அறிக்கை செய்கிறார்கள், என் பிரச்சனையை தேவன் இப்பொழுதே முடித்தார். ஆண்டவர் அதை முடித்தார். சொல்லு, தைரியத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. கோணலானவைகள் செம்மையாகும். கோணலானவைகளை என் ஆண்டவர் செம்மைப்படுத்துவார். கர்த்தருடைய வல்லமை அதை செய்யும். ஹல்லேலூயா. ஓ glory 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 to God. கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி செம்மையான வார்த்தைகளை பேசுங்க. விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஜீவன் வரும் வார்த்தைகளை பேசுங்க. மரித்த சடலத்தை பார்த்து ஜீவன் வரும் வார்த்தைகளை பேசுங்க. மரித்து போன பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இல்லை, அவள் நித்திரையாய் இருக்கிறாள். எல்லாரும் இயேசுவை பார்த்து சிரித்தார்கள். என் ஆண்டவர் அதை கண்டு கொள்ளவே இல்லை. அவள் நித்திரையாய் தான் இருக்கிறாள். ஐயோ, அவள் செத்து போனாள். இல்லை, அவள் நித்திரையாய் இருக்கிறாள். அவள் செத்து போனால் அவள் சரீரத்தில் எந்த ஒரு அசைவு இல்லை, மூச்சு இல்லை, இருதயம் துடிக்கல. இல்லை, அவள் நித்திரையாய் இருக்கிறாள். நித்திரை என்பது வேறு, செத்து போனது வேறு. அவள் செத்து போனால் போதகரே, இல்லை, அவள் நித்திரையாய் இருக்கிறாள். என் இயேசுவின் செம்மையான வார்த்தைகள் அந்த மகளுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமுக்கும் முடிவு இல்லை. நீ முடித்து வைத்தால் தான் முடிவு. சொல்ல, அதற்கு திரும்ப ஒரு ஆரம்பம். ஹல்லேலூயா. திரும்ப ஒரு ஆரம்பத்தை தேவன் கொடுப்பார். திரும்ப ஒரு உயர்வை தேவன் உனக்கு கொடுப்பார். திரும்ப ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். திரும்ப ஒரு ஆசீர்வாத மழை உன்மேல் பெய்யும். ஹல்லேலூயா. நின்று போனது என்று நினைக்காதே. இதோடு முடிந்து போனது என்று நினைக்காதே. ஐயோ, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு முடிந்து போனது இல்லை. இன்னும் ஒரு விசை உன் வலையை வீசு. ஹல்லேலூயா. நான் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த இரவு நீங்கள் வந்த பாக்கியவான்கள். இந்த இரவு வந்து நீ பாக்கியவான், பாக்கியவதியாய் கடந்து போகிறாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன் விசுவாசத்தை தேவன் அங்கீகரித்து உனக்காக அவர் அற்புதங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல அற்புதங்கள் வேண்டும் அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சிலருக்கு வேலையில் அற்புதம், இயேசுவின் நாமத்தால் வேலையில் அதிசயம் நடக்கணும். அது இப்பொழுதே இயேசுவின் நாமத்தால் நடக்கிறது. ஆமென். இப்பொழுது நடக்கிறது. சிலருக்கு சரீரத்தில் அதிசயம், வல்லமை நடக்கணும். இப்பவே இயேசுவின் நாமத்தில் உன் சரீரத்தில் அற்புதம் நடக்கிறது. சிலருக்கு குடும்பத்தில் அதிசயம் நடக்கணும். இப்பவே இயேசுவின் நாமத்தில் அது நடக்கிறது. ஹல்லேலூயா. எஸ் லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. வந்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமையின் பாத்திரங்கள் அப்பா. அந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வரைமறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.